பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 6வது வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதாவது எங்களுக்கு நன்மை காட்டுறவங்க யாருமே கிடையாது, அது எங்களுக்கே தெரில. உங்கள் ஒளியை எங்கள் மேலே வீசுங்கப்பான்னு சொல்லி இந்த வசனத்தில் போடப்பட்டுருங்க. ஒளினா என்னப்பா? ஏசப்பாவே சொல்கிறல, நானே வழியும் ஒளியும் சத்தியமும் ஜீவனுமா எல்லாமே நான் இருக்கேன் அப்படின்னு. ஏசப்பா லைட்டாக இருக்காரு, அவரே வழியாக இருக்கார், அவரே நமக்கு பாதையை காட்டாருங்க. ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்க குடும்ப காரியத்துல, உங்களுடைய எல்லா காட்டிலையும் நீங்க தோத்து போயிட்டீங்க, பாதை இல்லாம இருக்கீங்க, வழி இல்லாம இருக்கீங்க, வெளிச்சத்தின் பாதையில நான் உங்களை கொண்டு போக போறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு இருளான சூழ்நிலையில் நீங்க இருக்கலாங்க. இப்ப என்னை சுத்தி கூட இருளுக்கு பார்த்தீங்களா, ஆனா இன்னும் கொஞ்சத்துல வெடியே போகுதுங்க. அதே போல தாங்க ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, இருள் போய் எப்படி வெளிச்சம் வருதோ அது போல உன் பிரச்சனை போய் உனக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகுது. கவலைப்படாதமா, நீ எந்த பிரச்சனை நீ மாட்டிட்டு இருக்கியோ அந்த பிரச்சனையை ஆண்டவர் போக்க போறாரு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அது ஏசப்பா தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.